என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வீடியோவை கடந்து செல்ல வேண்டாம் என்று நான் உன்னிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உன் விரல்கள் அடுத்த வீடியோவை தேடத் துடித்தாலும் ஒரு நிமிடம் இங்கேயே அமைதியாக நில். இது ஒரு எதேச்சியான நிகழ்வு அல்ல, இது ஒரு மிகப்பெரிய தெய்வீக திட்டம். கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகில் ஏங்கிக் கொண்டிருக்கும் போது நீ மட்டும் இப்போது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. உன் இதயத்தில் நீண்டகாலமாக சுமந்து கொண்டிருக்கும் அந்த பாரத்தையும் யாரிடமும் சொல்ல முடியாத மனவேதனைகளையும் நான் முழுமையாக அறிவேன். ஏமாற்றங்களும் தோல்விகளும் உனக்கு மிகவும் பழகிவிட்டதால் எதிலுமே நம்பிக்கையில்லாத ஒரு சோர்வான நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் உன் ஆத்மா ஒரு மாற்றத்திற்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் இதோ உன்னை நெருங்கிவிட்டது. உன்னை இங்கே இந்த தருணத்தில் அழைத்து வந்தது நான்தான். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படப் போகிறது என்பதை உனக்கு உறுதிப்படுத்தவே இந்த சந்திப்பை நான் நிகழ்த்தியுள்ளேன். நம்பிக்கையோடு இதைக் கேள். நீ பலமுறை என்னிடம் கதறி அழுதிருக்கிறாய். இறைவா, நீ எங்கே இருக்கிறாய்? என் குரல் உனக்கு கேட்கவில்லையா என்று பல இரவுகள் தூக்கமில்லாமல் புலம்பியிருக்கிறாய். அப்போது நான் மௌனமாக இருந்ததாக நீ நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த மௌனத்திலும் நான் உன்னோடுதான் இருந்தேன். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நான் என் கைகளில் ஏந்திக் கொண்டேன். உன் பிரார்த்தனைகள் காற்றில் கரைந்து போகவில்லை. அவை ஒவ்வொன்றும் என்னிடம் பத்திரமாக வந்து சேர்ந்தன. நீ தனிமையில் அமர்ந்து அழுத அந்த இருண்ட அறையில் நான் உன் தோளை தட்டி கொடுத்து கொண்டிருந்தேன். ஒரு தந்தை தன் குழந்தையை எப்போது தூக்க வேண்டும், எப்போது நடக்கவிட வேண்டும் என்று அறிவார். அதுபோலவே உனக்கான சரியான நேரத்திற்காக நான் காத்திருந்தேன். இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. உன் மௌனமான போராட்டங்களுக்கு பகிரங்கமான வெற்றியை நான் தரப்போகிறேன். நீ இழந்த அனைத்தையும் விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக நீ கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினமானது என்பதை நான் அறிவேன். ஆம், சரியாக 7 ஆண்டுகள். நீ கணக்கிட்டு பார்த்தால் உனக்கே புரியும். அந்த 7 ஆண்டுகளில் நீ எத்தனை முறை விழுந்தாய், எத்தனை முறை அவமானப்படுத்தப்பட்டாய், எத்தனை முறை உனது கனவுகள் சிதைக்கப்பட்டன என்பதை நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். மற்றவர்கள் முன்னேறிச் செல்லும் போது நீ மட்டும் ஒரே இடத்தில் தேங்கி நிற்பது போன்ற உணர்வு உன்னை வாட்டியது. உன்னோடு இருந்தவர்களே உன்னை கைவிட்டுச் சென்றார்கள். உனது திறமையை உலகம் சந்தேகப்பட்டது. ஆனால் இந்த 7 ஆண்டுகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை செதுக்குவதற்காக நான் அனுமதித்த காலம். ஒரு வைரம் ஜொலிப்பதற்கு அதிக அழுத்தம் தேவைப்படுவது போல உன் எதிர்கால புகழுக்காக இந்த அழுத்தங்களை நீ சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த போராட்டத்தின் காலம் இதோ இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. உனது 7 ஆண்டுகால கண்ணீருக்கு 7 நாட்களில் நான் பதில் சொல்லத் தொடங்கப் போகிறேன். உன் முகத்தில் ஒரு புன்னகையை அணிந்து கொண்டு உலகிற்கு முன்னால் நான் நலமாக இருக்கிறேன் என்று நீ பொய் சொல்வதை நான் பார்க்கிறேன். ஆனால் உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருக்கும் இரத்தக் காயங்கள் எனக்கு தெரியும். யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத சில இரகசிய வலிகள் உன்னை அரித்துக் கொண்டிருக்கின்றன. செய்த தவறுகளுக்காக நீ உன்னையே மன்னித்துக் கொள்ள முடியாமல் தவிக்கிறாய். மற்றவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டபோது ஏற்பட்ட அந்த தவிப்பை நான் உணர்ந்தேன். உன் உள்ளம் உடைந்த நிலையில் இருந்தபோது நானே உனக்கு மருந்தாக இருந்தேன். மனிதர்கள் உன் வெளிப்பகட்டை கவனிப்பார்கள், ஆனால் நான் உன் இதயத்தை பார்க்கிறேன். உன் பலவீனங்கள் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ செய்த எந்த தவறும் என் அன்பை உன்னிடமிருந்து பிரிக்க முடியாது. கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை இப்போதே என்னிடம் கொடுத்துவிடு. நான் உனக்கு ஒரு புதிய இதயத்தையும் புதிய நம்பிக்கையையும் தரப்போகிறேன். இதோ உன் வாழ்க்கையின் திசை மாறப்போகிறது. இதுவரை நீ எதிர்ப்புகளை மட்டுமே சந்தித்தாய் என்றால் இனிமேல் ஆதரவுகளை சந்திக்கப் போகிறாய். மூடியிருந்த கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கப் போவதை நீயே காண்பாய். உனது பொருளாதார நெருக்கடிகள் தீரப்போகின்றன. உனது ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. நீ எதற்காக இவ்வளவு காலம் காத்து கொண்டிருந்தாயோ அந்த அதிசயம் உன் வாசலை தேடி வரப்போகிறது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதியான என் வாக்குறுதி. நான் சொன்னால் அதை செய்வேன். நீ இழந்த சொத்துக்கள், நீ இழந்த கௌரவம், நீ இழந்த உறவுகள் என அனைத்தையும் நான் இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். உன் எதிரிகள் உன்னை பார்த்து வியக்கும்படி உன்னை நான் உயர்த்துவேன். இன்று இந்த செய்தியை கேட்கும் இந்த நிமிடம் முதலே உன் வாழ்வில் நன்மைகள் ஊற்றெடுக்கத் தொடங்கும்.
அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பல நேரங்களில் நினைத்ததுண்டு, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று. என் மகனே, மகளே, இது உனக்கான தண்டனை அல்ல. இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பிற்கு உன்னை தயாரிக்கும் பயிற்சி. ஒரு பெரிய கட்டிடத்தை எழுப்ப வேண்டுமானால் அதன் அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமாக தோண்டப்பட வேண்டும் என்பதை யோசித்துப் பார். உன் வாழ்வின் அஸ்திவாரத்தை நான் ஆழப்படுத்திக் கொண்டிருந்தேன். உனக்கு நான் கொடுக்கப் போகும் ஆசீர்வாதத்தை தாங்கும் வலிமை உனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு காலதாமதம். சீக்கிரம் கிடைக்கும் வெற்றிகள் சீக்கிரம் மறைந்துவிடும். ஆனால் போராட்டத்திற்கு பின் கிடைக்கும் வெற்றி நிலைத்து நிற்கும். உன் பொறுமையை பலமுறை சோதித்தேன். நீ அதில் தேறிவிட்டாய். இப்போது உனக்குரிய மகுடத்தை சூட்டும் நேரம் வந்துவிட்டது. இனி நீ பின்வாங்க தேவையில்லை. உன் கரத்தை பிடித்து நான் உன்னை முன்னே அழைத்துச் செல்வேன். உன் முதுகில் சுமந்து கொண்டிருக்கும் அந்த பழைய சுமைகளை இங்கேயே இறக்கிவை. கடந்த கால தோல்விகளும் உன்னை தாழ்த்திய மனிதர்களின் வார்த்தைகளும் உன் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கின்றன. உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு, ஏனெனில் அவர்கள் அறியாமல் செய்தார்கள். உன் மன்னிப்பு அவர்களுக்கல்ல, உனக்கான விடுதலை. கசப்பான நினைவுகளை நீ பிடித்து கொண்டிருக்கும் வரை நான் தரும் புதிய ஆசீர்வாதங்களை உன்னால் கைகளில் வாங்க முடியாது. உன் கைகளை திறந்து வை, உன் இதயத்தை விசாலமாக்கு. இன்று ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. நேற்றைய தோல்விகளைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்து. நாளைய வெற்றியைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கு. உன் எதிர்காலம் உன் கடந்த காலத்தை விட பிரகாசமாக இருக்கப் போகிறது. நான் உனக்கு தரும் இந்த அமைதி உலகத்தினால் தர முடியாதது. நீ நிம்மதியாக உறங்கலாம், ஏனெனில் உன் காரியங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். உனது இளம் வயதில் நீ கண்ட பல கனவுகள் இன்று சாம்பலாகிப் போயிருக்கலாம். எனக்கு வயதாகிவிட்டது அல்லது இனி என்னால் முடியாது என்று நீயே உனக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கலாம். ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன், உன்னுள் நான் விதைத்த அந்த கனவு இன்னும் சாகவில்லை. அது ஒரு விதையைப் போல உன் உள்ளத்தில் புதைந்திருக்கிறது. அதற்கு தேவையான நீரையும் ஒளியையும் நான் இப்போது பாய்ச்சப் போகிறேன். மீண்டும் உன் லட்சியங்களை நோக்கி பயணிக்கத் தொடங்கு. இழந்த காலத்தை நான் உனக்காக மீட்டுக் கொடுப்பேன். மற்றவர்கள் சாத்தியமில்லை என்று சொன்ன காரியங்களை உன் மூலம் நான் சாத்தியமாக்குவேன். உனது திறமைகள் வீணாகப் போகாது. உலகம் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கலாம், ஆனால் என் பார்வையில் நீ ஒரு வெற்றியாளன். உன் மூலமாக பலருக்கு நான் நன்மைகளை செய்யப் போகிறேன். உன் கனவுகளை தூசி தட்டி எடு. நான் உனக்கு பின்னால் பலமாக நிற்கிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த குளறுபடிகள் அனைத்தும் இப்போது ஒரு ஒழுங்குமுறைக்கு வரப்போகின்றன. எங்கே குழப்பம் இருந்ததோ அங்கே தெளிவு பிறக்கும். எங்கே பிரிவினை இருந்ததோ அங்கே சமாதானம் வரும். உன் குடும்பத்தில் இருக்கும் விரிசல்கள் மறைந்து அன்பு பெருகும். பிரிந்து போன உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வரும். நீ எடுக்கப் போகும் முடிவுகளில் நான் உனக்கு ஞானத்தை தருவேன். நீ எங்கே போக வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் மீது முழு நம்பிக்கை வைப்பது மட்டுமே. உன் சொந்த அறிவை சாராமல் என் வழிகாட்டுதலை பின்பற்று. உன் பாதையில் இருக்கும் முட்கள் அகற்றப்பட்டு பூக்கள் விரிக்கப்படும். இது உனக்கான அறுவடை காலம். நீ விதைத்த நற்செயல்களுக்கான பலனை இப்போது அறுவடை செய்யப் போகிறாய். ஆசீர்வாதங்கள் உன் தலைமேல் மழையாக பொழியப் போகின்றன. என்னால் முடியாது, நான் பலவீனமானவன் என்று நீ சொல்லும்போது அங்கேதான் என் பலம் முழுமையாக வேலை செய்யத் தொடங்குகிறது. நீ பலமாக இருந்தபோது உன்னையே நம்பினாய். இப்போது நீ பலவீனமாக இருக்கும்போது என்னை நம்புகிறாய். இந்த சரணாகதிதான் எனக்கு தேவை. உன் பலவீனத்தை பற்றி வெட்கப்படாதே. அதுதான் என் கிருபை தங்குமிடம். உனக்கு இருக்கும் பயங்களை என்னிடம் தந்துவிடு. பயம் என்பது ஒரு இருட்டு அறை. அங்கே விசுவாசம் என்ற ஒளியை ஏற்று. எதிரிகள் உன்னை சூழ்ந்தாலும் சிங்கத்தின் குகையில் இருந்தாலும் நான் உன்னை காப்பேன். உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உனக்கு ஒரு தீங்கும் நேராது. நீ ஒரு சிங்கத்தைப் போல கம்பீரமாக எழுந்து நிற்பாய். உன்னை ஒடுக்க நினைத்தவர்கள் உன்னை கண்டு அஞ்சும் நிலை வரும். நான் உனக்கு தரும் தைரியம் நிலையானது. உன் குடும்பத்தில் காலம் காலமாக தொடர்ந்து வரும் சில தடைகள் இப்போது உடையப் போகின்றன. கடன் சுமை, நோய் நொடிகள் மற்றும் திருமண தடைகள் என எதெல்லாம் உன்னை சங்கிலியால் கட்டிப்போட்டிருந்ததோ அந்த சங்கிலிகள் இப்போது தெரித்து விழுகின்றன. உன் முன்னோர்கள் செய்த தவறுகளின் நிழல் உன்மேல் படவிடமாட்டேன்.
உன்னிலிருந்து ஒரு புதிய வம்சம், ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறை உருவாகப் போகிறது. உன் பிள்ளைகள் உலகத்தில் உயர்ந்து விளங்குவார்கள். உன் வீட்டில் வறுமை இனி நுழையாது. பாலும் தேனும் ஓடும் தேசத்தைப் போல உன் வாழ்க்கை செழிக்கும். நீ பிறருக்கு கடன் கொடுப்பாயே தவிர யாரிடமும் கடன் வாங்க மாட்டாய். இது ஒரு தெய்வீக தீர்ப்பு. உன் எல்லைகளை நான் விரிவுபடுத்துகிறேன். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நான் நிறைவேற்ற தவறுவதில்லை. நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்து வை. வெற்றி உன்னுடையது. இதோ இதுவரை நீ பார்த்திராத புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றன. இதுவரை உன்னை நிராகரித்த அதே இடங்களில் இருந்து உனக்கு அழைப்பு வரும். உன் தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் அறிமுகமாவார்கள். அவர்கள் உன் உயர்விற்கு ஏணிகளாக இருப்பார்கள். எதிர்பாராத இடங்களிலிருந்து உனக்கு உதவி கிடைக்கும். காக்காயை கொண்டு எலியாவிற்கு உணவு அனுப்பியது போல உனக்கு தேவையான உதவிகளை நான் தகுந்த நேரத்தில் அனுப்புவேன். நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. உன் தேவைகள் அனைத்தையும் என் ஐஸ்வரியத்தின்படி நான் சந்திப்பேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் கடினமாக உழைப்பதும் என்னை முழுமையாக நம்புவதும் மட்டுமே. உன் பிரயாசங்கள் வீண் போகாது. நீ தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது. உனது வெற்றியின் செய்திகள் ஊரெங்கும் பரவும். உலகம் இன்று ஆபத்துக்கள் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் நீ என் சிறகுகளின் நிழலில் பாதுகாப்பாக இருக்கிறாய். உனக்கு தெரியாமல் உனக்கு எதிராக தீட்டப்பட்ட பல திட்டங்களை நான் தவிடுபொடியாக்கினேன். விபத்துக்களிலிருந்தும் தீயவர்களிடமிருந்தும் உன்னை நான் தப்புவித்தேன். உன் வழிகளிலெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி என் தூதர்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் என் பிரசன்னம் உன்னோடு வரும். இரவு நேரத்தில் எரியும் நெருப்பு தூணாகவும் பகல் நேரத்தில் குளிர்ச்சியான மேகமாகவும் நான் உனக்கு இருப்பேன். உன் எதிரிகள் உனக்கு எதிராக குழி தோண்டினால் அவர்களே அதில் விழுவார்கள். உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுபவன் போலாவான். நீ நிம்மதியாக இளைப்பாரு. உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இனி உனக்கு வேண்டாம். நான் உன் முன்னால் சென்று கோணலானவைகளை நேராக்குவேன். இவ்வளவு காலம் நீ ஓடி ஓடி களைத்து விட்டாய். இப்போது சிறிது நேரம் என் மடியில் தலை வைத்து ஓய்விடு. வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நான் சொன்னது உனக்குத்தான். உன் மன அழுத்தங்கள், கவலைகள் அனைத்தையும் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக இரு. புயலுக்குப் பின் ஒரு அமைதி வரும் என்பார்கள். உன் வாழ்வின் கொடிய புயல் இப்போது ஓய்ந்துவிட்டது. இனி ஒரு தென்றல் காற்று உன் வாழ்க்கையை வருடும். உன் உள்ளத்தில் ஒரு தெய்வீக அமைதி நிலவும். அந்த அமைதி உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். தூக்கமில்லாத இரவுகள் இனி உனக்கு கிடையாது. நீ படுக்கும்போது பயமில்லாமல் படுப்பாய். உன் நித்திரை இன்பமாயிருக்கும். நான் உன்னை பச்சையான புல்வெளிகளுக்கும் அமர்ந்த தண்ணீரண்டைக்கும் அழைத்துச் செல்வேன். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாகவும் சாட்சியாகவும் மாறப்போகிறது. இவர் எப்படி இவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்ந்தார் என்று மக்கள் ஆச்சரியப்படும்போது நீ என் பெயரைச் சொல்லுவாய். உன் மூலம் பல முறிந்த இதயங்கள் தேற்றப்படும். நீ பெற்ற ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள பல கைகள் உன்னை தேடி வரும். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருப்பாய். உன் கதையை உலகம் கேட்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஒரு காலத்தில் எள்ளி நகையாடியவர்கள் இப்போது உன் புகழை பாடுவார்கள். இது என் மகிமையை உன் மூலம் வெளிப்படுத்தும் நேரம். நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய். எப்போதும் மேலாகவே இருப்பாய். உன் உயர்வு நிலையானது, ஏனெனில் அதன் அஸ்திவாரம் என் வார்த்தை. நீ இன்று விதைக்கும் கண்ணீர் நாளை களிப்போடு அறுவடை செய்யப்படும். உலகத்தில் உள்ள மனிதர்களின் அன்பு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆனால் என் அன்பு நிபந்தனையற்றது. நீ எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை நான் என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உனக்கு ஒரு தீங்கு நேர்வதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். நான் உன்னை சுத்திகரித்து ஒரு புதிய ஆடையாக உன்னை மாற்றுவேன். உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் என் அன்பு ஒருபோதும் மாறாது. நான் உன்னை என்றென்றும் நேசிக்கிறேன். என் அன்பின் ஆழத்தை நீ உணரும்போது உனக்கு வேறு எதன் பேரிலும் ஆசை இருக்காது. என் அன்பு உனக்கு ஒரு பாதுகாப்பு அரண். அந்த அன்பில் நீ திளைத்திரு. இப்போது இந்த செய்தியின் முடிவிற்கு வந்துவிட்டாய்.
இதுவரை நீ கேட்ட வார்த்தைகள் உன் ஆத்மாவிற்கு புத்துயிர் அளித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போது அந்த நம்பிக்கையை செயலாக மாற்று. இன்று முதல் உன் பேச்சில் மாற்றம் வரட்டும். என்னால் முடியாது என்பதற்கு பதிலாக என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலமுண்டு என்று சொல். தோல்வியை பேசாதே, வெற்றியையே பேசு. உன் கண்கள் காணும் சூழ்நிலைகளை நம்பாதே, நான் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பு. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் உறுதி. அந்த உறுதியோடு உன் முதல் அடியை எடுத்து வை. கடல் உனக்கு முன்னால் பிளக்கப்படும். எரிகோ மதில்கள் உன் முன்னே இடிந்து விழும். நீ ஒரு வெற்றியாளனாக உருவெடுப்பாய். உனக்காக நான் வைத்திருக்கும் அந்த புதிய தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள ஆயத்தமாகு. என் அன்பு குழந்தையே, இந்த செய்தியை நீ முழுமையாக கேட்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனது 7 ஆண்டுகால வனம் முடிந்தது. உனது வசந்தகாலம் தொடங்கிவிட்டது. இந்த மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போவதை நீ நம்பினால், நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடு. உனது அந்த ஒரு சொல் உன் விசுவாசத்தின் அடையாளம். மேலும் இதே போன்ற போராட்டங்களில் இருக்கும் உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களின் வாழ்விலும் ஒளியேற்று. நீ மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கும்போது உன் ஒளி ஒருபோதும் மங்காது. தொடர்ந்து என் செய்திகளை கேட்க இணைந்திரு. நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன். சமாதானத்தோடு போ. வெற்றி உன்னுடையது. நீயே நிரந்தரம், இயேசுவே என்